ஸோ ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போடுறான்னு பார்க்காதீங்க. நான் இன்றைக்கி ஒரு இன்ட்ரோ, ரன்னிங் பேன்சர் இன்ட்ரோ எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருக்க சேனல் பென் இன்ஃபோ தமிழ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை தட்டி விட்டு லைக் போட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு போயிருங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நமக்கு மட்டும் பேர் இருந்தால் பார்த்தாது, நம்ம சேனலுக்கும் ஒரு பேர் வேணும். அது நம்ம ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம் ஒரு பேர். பட் அந்த பேர் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால நம்ம வந்து இன்னொரு பேர் வைக்க போகிறோம். அந்த பேர் வந்து என்னதுன்னா, இங்கே மேலே உங்களுக்கு வேர்டிங் அப்புறம் அந்த லோகோலாம் வரும். இந்த லோகோ வேர்டிங்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது என்ன பேர்னா பென் இன்ஃபோ தமிழ். நீங்கள் மேலே பார்த்துக்கோங்க, பென் இன்ஃபோ தமிழ். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வீடியோ கால் போயிருங்க. பிஜிஎம் போடு டான் 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 டான். கிரியேட் நியூ அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஆஸ்பெக்ட் ரேஷியோ 6.9 அதை வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பேந்தர், நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இது கொடுத்துருப்பேன் வீடியோ, அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இதாங்க இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது என்ன பண்ணணுன்னா, டெக்ஸ்டில் போயிட்டு பென், என்னோடய சேனல் பேரை போடுறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் போடுங்க காய்ஸ். இங்கே மழை பெய்யுது, உங்களுக்கு அங்கே நீங்கள் உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே இப்போ நான் வீடியோ எடுக்கிறப்போ கூட மழை, சரியாக மழை கைஸ், சரியான மழை. நீங்கள் ஃபாண்ட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ மாற்றிக்கோங்க. இல்லைனா பிக்சல் லேபில் கூட நீங்கள் டெக்ஸ்ட்டு பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி இமேஜாக வச்சுக்கோங்க. இப்போது நான் இதை பென் இன்ஃபோ கரெக்டாக சரிங்க, இதை பின்னாடி வச்சுக்கலாம். கரெக்டாக வரப்போ வச்சுக்கோங்க. சொல்லுங்க கைஸ், நான் வேறு ஃபோன் மாற்றிக்கிறேன். இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு லோகோ வேணுன்னா கூட வச்சுக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு லோகோவும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரேன். ஒரே மெத்தட் தான் கைஸ். வச்சிடலாம். அப்படி அப்போது அனிமேஷனில் போயிட்டு ஸ்லைட் லெஃப்ட் கொடுத்துருங்க. எவ்வளோ ஸ்பீடில் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது நடுவில் வரணும்னு நீங்கள் நினைப்பீங்க, அதனால் கீ அனிமேஷன்ஸ் போட்டு இங்கே வந்து நல்லா இருக்குது. வந்து இது பேசுறீங்க. இந்த கீ அனிமேஷன் தெரியாதவங்க பாருங்க, இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கலர் வேணுன்னா கூட மாற்றிக்கோங்க. ஃபாண்ட் கலர் இப்போதைக்கு நம்ம சேனல் ப்ளூ கலரில் வச்சுக்கலாம். ப்ளூ கலர் ஒயிட் கலர்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம பின்னாடி ரெண்டுமே ஒயிட் கலர் இருக்கிறதுனால நல்லா இல்லை. அதனால் மீடியா லேயரில் கிளிக் பண்ணி மீடியா போய்ட்டு நீங்கள்
வைக்கலாம். ப்ளூ கலரில் சரி எல்லோ. இது நம்ம கலர் மாற்றிக்கலாம். வச்சுட்டு பெருசு பண்ணிட்டு இதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் இது ஃபில் கொடுத்துக்கோங்க. ஃபில் கொடுத்துட்டு வெளியே வந்து பிளெண்டிங்கில் போய் ஓவர்லே கொடுத்துருங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். நான் சில சின்ன சின்ன எடிட்டிங்லாம் பண்ணுவேன். அது எப்படின்னா இது போயிட்டு இங்கே கட் கொடுத்து இப்படி நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இது பண்ணி அது மாதிரி இங்கே ஒரு போய் ரெட் கலர் வைக்கிறது அந்த மாதிரி அப்பப்போ சும்மா மாற்றிட்டே இருக்கிறது. இருங்க நான் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு வேணும்னா நார்மல் கலரே வச்சுக்கோங்க. பாருங்க இது எப்படின்றது இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறமா இதுக்கு போய் நம்ம அவுட்லைனும் கொடுத்துக்கலாம். ஒயிட் கலரில் இருக்கா பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்துடலாம். லைட்டாக பண்ணிடலாம். அப்புறம் க்ளோ கொடுத்து உங்களுக்கு வேண்டும் இந்த மாதிரி நான் ரெட் கலர் க்ளோ கொடுக்குறேன். அவ்வளோதான் கைஸ். இதோ ஸோ இப்போது நான் உங்களுக்கு இது லோகோலையும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தரேன். இதோ இதை இப்போதைக்கு டெலிட் பண்ணுறேன். டெலிட் பண்ணிட்டு அதே இடத்துல மீடியாவில் போய் பிக்சல் லேபில் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் இப்படி பண்ணி ஷேட்ஸில் போயிட்டு நடுவில் வந்துடலாம். நடுவில் வச்சு இவ்வளோ வச்சு நெக்ஸ்ட்டு இங்கே இப்படி பெருசாக்கிடலாம் காய்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் நான் எதுவும் இந்த வீடியோவில் நான் எதுவும் தப்பாக பேசுனேன்னா எப்படி பேசணுன்றதை எனக்கு நான் இப்போ தான் ஸ்டார்டிங் யூடியூபர், அதனால் நான் எதுவும் தப்பாக பேசியிருந்தேன்னா எனக்கு சொல்லுங்கள் கைஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்கிறேன். நெக்ஸ்ட் அவ்வளோதான் கைஸ். லாஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரியும் எக்ஸ்பர்ட் போய் நான் இப்போதைக்கு எனக்கு எப்போவுமே ஹை குவாலிட்டி ஹை ரெசல்யூஷன் அந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கும் பிடிக்கும், பார்க்குறதுக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் அந்த மாதிரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்துடலாம். நான் இந்த வீடியோக்கு முன்னாடி ரிவ்யூ காமிச்சிருப்பேன், அதே மாதிரி தான் இப்போது இந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க, எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு டிப் ப்ளே பண்ணி காமிச்சிடுறேன். அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க கைஸ். அது வரைக்கும் உங்ககிட்ட இந்த விடைபெற போகிறது உங்கள் ஜித்து. பை பாய்.
போட்டு தலைப்பாடா பண்றீங்க எனக்கு எதுவுமே கிடையாது